கவிஸ்காண்டி நம்ம எவ்வளோ கடவுள்கிட்டலாம் வேண்டி 3 வருஷம் கழிச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கவிஸை பெற்றெடுத்தோம்னா அதுக்குள்ள எவ்வளோ குயிக்கா 1 இயர் ஆகும்போது கவிஷ்க்கு எவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சுலாமா. உஷா ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கன்சீவா இருக்கியா அப்படின்ட்டு எப்படி கேட்டாங்கன்னு அந்த அளவுக்கு கவிஷ் நம்மளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் ஆயிட்டாரு. ஹாஸ்பிட்டல்ல போய் கன்ஃபர்மேஷன் பண்ணோம். ஓகே பண்ணிட்டு ஓடி வந்து நான் கட்டி பிடிச்சிட்டு அவங்க அப்படியே அவங்க மேல படுத்து டாக்டர்லாம் கூட அதிசயமா கேட்டாங்க கன்சீவா இருக்கியா எப்படி கன்சீவானு அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு குழந்தையே பறக்காது நினைச்ச எங்களுக்கு இன்னைக்கு கவிஷ் ஒரு பொக்கிஷம் மாதிரி அழகா வந்து உட்காந்து விளையாண்டுட்டு எங்களுக்கு எவ்வளவு பெரிய பொக்கிஷமா வந்திருக்காரு அவரு இன்னைக்கு. எப்படின்னா பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒவ்வொன்னு சொன்னாங்க ஒன்ன மாதிரி இருப்பானா ஆனா அவன் டோட்டலா டிஃப்ரெண்டா அவ்வளவு கலரா கொழுன்னு அழகா இந்த கிறிஸ்துமஸ் மாசம் அப்படியே ஒரு அமுல் பேபி மாதிரி அழகா எடுத்துட்டு அப்படியே கையில கொடுத்த அந்த நினைவுகள் வந்து வாழ்க்கையில எத்தனை வருஷம் ஆனாலும் அது மறக்காது. பிறந்தநாள் வந்து அவன் வாழ்நாள் மட்டும் இல்லாம எங்க வாழ்நாள்லயும் நாங்க வந்து மறக்காத நாளா நாங்க நினைக்கிறோம். அதனால அந்த பிறந்தநாளை மிகவும் ரொம்ப சிறப்பா பண்ணணும். அதுல எவ்வளவு ப்ளஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணணும். அவ்வளவு அவன் லைஃப்ல வந்து இப்படிலாம் நம்ம அப்பா நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க, அம்மா பண்ணியிருக்காங்க, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு நம்மளோட பிறந்தநாளை இவ்வளவு இதா கொண்டாடி இருக்காங்க. ஏன்னா இதுல எல்லாரோட உழைப்பும் கிடைக்குது. எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா வச்சுதாங்க. இது தொடங்கினதுலேருந்து யான்னு கேட்க ஆளே கிடையாது. எல்லாம் நல்லா செய்யணும் சொல்லி என் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே வந்து அவ்வளவுக்கும் சப்போர்ட்டாக இருக்காங்க. அதனால அது எல்லாருக்குமே அவன் கடைசி உள்ள செல்ல பிள்ளைய அவன் வந்து வாழ்க்கையில் இருக்கும்.
யாருமே அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணாத அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்டா இருக்கணும் எல்லாமே. அதை இன்னும் ஒரு 10 years பேக் 20 years பேக் அவனோட அந்த வீடியோஸ், அந்த பர்த்டே ஷூட் எல்லாம் அவன் பார்க்கும்போது அவனுக்கு வந்து நம்ம இப்படிலாம் இருந்தோமா, நம்ம இப்படிலாம் பண்ணோமா அப்படின்னு அவனால நேரடியா பார்க்க முடியாதது அது மூலியமா அவன் பார்க்கும்போது அதெல்லாம் பார்த்து அவன் வாழ்க்கையில ரசிச்சு அதுக்கப்புறம் ஒரு 20-25 வருஷத்துக்கு அப்புறம் அதை நாங்களும் பார்த்து ரசிச்சு அந்த அளவுக்கு அதை கொண்டு வரணும் அப்படிங்கறதுல இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கு அவ்வளவு ஒரு எக்ஸைட்மெண்டா இதை வந்து பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா எங்களுடைய ஜெனரேஷன்ல வந்து இந்த மாதிரி பிறந்தநாள் கொண்டாடவோ போட்டோஸ் எடுக்கவோ எல்லாமே அந்த காலத்துல வந்து வழி இல்லாத அளவுக்கு சூழ்நிலைகள் அந்த டைம்ல நிறைய அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல இது வந்து அவன் லைஃப் லாங்ல அவன் குழந்தைகளும் இதை விட நல்லா பண்ண அளவுக்கு அவனுக்கே இப்படி நல்லா பண்ண முச்சுல அவனும் குழந்தைகள் அவனுடைய பேத பேத்திகள் இன்னும் நல்லா பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அது எல்லாருக்கும் சந்தோஷம் கிடைக்கும். கடவுள்கிட்ட வேண்டினதோட பலன் வந்து கவிஷ். அந்த கடவுள் அப்படின்னு சொல்லதோடைய உணர்வு தான் என் பிள்ளை. நான் கடவுள்ல கேட்ட பரிசு தான் என் பிள்ளை. அதோட உணர்ச்சி தான் என் பிள்ளை.